இப்ப பெரம்பூர்ல தேர்தல் பரப்புரை நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. அதற்கான அனுமதியை 2 நாளைக்கு முன்னாடியே ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆப்ல சுவிதா ஆப்ல போடணும். அது 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க அந்த ஆப்ல போட்டு தேர்வு செய்து அந்த இடத்தையும் தேர்வு செய்து அதை காவல்துறை சார்பாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சரின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி நேரத்துல எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அங்க இருக்கிற ஆர்ஓ என்ன சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே முதலாவதாக காவல்துறை சார்பாக, சென்னை காவல்துறை சார்பாக ஒவ்வொரு இடத்துலயும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தடை செய்யப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொடுக்கறதுக்கு தயாரு, ஆனா எங்களுக்கு மேல இருந்து கடுமையான அழுத்தங்கள் வருதுன்னு. நேற்று எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும், அதாவது இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சாயந்தரம் 7 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்தாங்க. எதுக்காகனா, அவங்க என்ஓசி டைப் பண்றதுக்கே 4 மணி நேரம் சும்மா அப்படியே கடத்திட்டே இருக்காங்க. 4 மணி நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில் ஆர்ஓ எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ஓசி கிடையாது ஆர்ஓக்கு இன்னைக்கு காலையில பாஸ் பண்றாங்க. ஸோ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காவல்துறையில் ஆரம்பிச்சு அனைத்து அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்ககிட்ட